லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து நிர்வாகிகளே, பொதுமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து, தற்பொழுது நம்முடைய நாட்டாமை அண்ணன் சரத்குமார் அவர்கள் இன்று நேற்று அறிந்தவர் அல்ல. அவர் எம்எல்ஏவாக இருந்த காலத்தில், எம்பியாக இருந்த காலத்தில் எனக்கு நன்றாக அறிந்தவர், தெரிந்தவர். சகோதரி ராதிகா அவர்கள் எனக்கு மிகவும் பரிச்சயமானவர். சிறுவயது முதலே அவர் எனக்காக பிரச்சாரம் செய்ய வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைக்கு பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இன்றைக்கு தமிழ்நாடெங்கும் அனைவருக்கும் பிரச்சாரம் செய்யும் ஒரு தலைவராக திகழ்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் தொடர்ந்து செய்த வண்ணம் இன்றைக்கு நம் விளவங்கோடு தொகுதிக்கும் அவர் வருகை தந்திருக்கிறார். அவரை மனமாற வரவேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து கட்சிகள், பாஜக, அதிமுக, அனைத்து கட்சிகளின் சார்பாக அவரை வரவேற்று பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படி நின்று பாருங்க, கேமரா இருக்கு, அந்த மொபைல் ஒன்று தாத்து. அன்பானவர்களே, இன்றைய தினம் நாம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சிறந்த ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார். குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு மட்டுமல்ல, பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா அமல்படுத்தும் ஒரு நடவடிக்கையும் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில், குறிப்பாக திமுக, அதன் கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணி மகளிர் மசோதாவை அமலுக்கு வரவிடாமல் தடுத்து விட்டது. இது ஒட்டுமொத்த இந்திய மகளிருக்கு இழைக்கப்பட்ட துரோகமாகும். தமிழ்நாட்டு மகளிர் ஒருவர் கூட இந்த தீய திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது. பெண்களாகிய நாம், நமக்கு அரசியல் அங்கீகாரம் தரக்கூடிய இந்த நடவடிக்கை, பிரதமரின் இந்த நடவடிக்கையை அவர்கள் முறியடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் இது முடிவு அல்ல, இது துவக்கம்தான். நாம் இதை சாதிக்கத்தான் போகிறோம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா வந்தே தீரும். 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றத்திலும் வந்தே தீரும். பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்றியே தீருவார். இருமாப்பில் இருக்கும் திமுக இன்றைக்கு பெண்களின் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் திளைத்தோங்கிக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யாரை எதிர்த்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள்? இந்த நாட்டு பெண்களை எதிர்த்து. பெண்களின் வாக்குகளை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் இந்த திமுக, காங்கிரஸ், அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகள் தகுதியற்றவர்கள். பெண்களின் வாக்குகள் ஒன்று கூட அவர்களுக்கு கிடைக்க கூடாது. பெண்களுக்கு விரோதமான சக்திகள் இவர்கள் என்பதை பாராளுமன்றத்தில் நிரூபித்து விட்டார்கள். இனி ஒரு பெண்ணும் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது. அதே நேரம் காங்கிரஸ் கட்சி பெண்களை ஒவ்வொருவரையாக வெளியில் அனுப்பி கொண்டிருக்கிறது. என்னை துரோகித்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அசீனா சையத் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர், அவரை துரோகித்திருக்கிறது, அவரை வெளியில் அனுப்பி இருக்கிறது.
அதே போல ஒட்டுமொத்த பெண்கள் மசோதாவுக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான இந்த கட்சிகள் தங்கள் நடவடிக்கைகளில் மிகவும் துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்திற்கும். ஆகையால் அது மட்டுமல்ல, இந்த விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான ஒரு நபர் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில். அவர் எப்பேற்பட்டவர் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். பெண்களுக்கு அந்த கட்சிகள் தான் எதிரி என்றால் அந்த வேட்பாளரும் எதிராகத்தான் இருக்கிறார். பெண்களை அடிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் என்னென்ன, 30க்கும் மேற்பட்ட வழக்குகள். இந்த வழக்குகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் பெண்களை அடித்த வழக்குகள் இருக்கிறது. அதே போல அசால்ட் கேஸ், அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ், கொலை முயற்சி, இது போன்ற பல்வேறு ஈடி வழக்கு, இது மாதிரி பல்வேறு வழக்குகள். 400 கோடி மோசடி செய்த வழக்கு. இப்படி மோசடி வழக்குகளை வைத்துக் கொண்டிருப்பவர் நிச்சயமாக ஒரு நாள் குற்றவாளியாக தீர்மானிக்கப்படுவார். அப்படி குற்றவாளியாக வரும்பொழுது தகுதி நீக்கம் என்பது வரும். உங்கள் வாக்குகளை அவர் பெறுவார்களே, ஆனால் அவர் தகுதி நீக்கத்துக்கு அவர் மீது தகுதி நீக்கம் வருமையானால் நம்முடைய விளவங்கோடு தொகுதி நஷ்டப்படும், கஷ்டப்படும். ஆகையால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை புரியக்கூடிய இது போன்ற நபர்கள் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு சர்ச்சுகளை இடித்திருக்கிறார். அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க, பாத்தீங்களா இல்லையா? சர்ச்சை இடிச்சு ஓடுறாங்க மக்கள்லாம், எங்க சர்ச்சை இடிக்கிறாங்கன்னு கதறாங்க. ஆனா இவர் ஆளை வச்சு சர்ச்சை இடிக்கிறார். அப்படிப்பட்ட நபர் தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர். அது மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஆர்சி பிஷப் அவர்களை மீது வாரண்ட் வாங்கினார். வாரண்ட் வாங்கி பொது அறிவிப்பு பண்ணாரு. இது எவ்வளவு பெரிய துரோகம்! ஆர்சி சர்ச்சுகள் இருக்கும் அத்தனை ஃபாதர்களும், அனைவரும், போதவர்கள் எல்லோரும், மக்களும் இதை கவனமாக பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆர்சி சர்ச்சுகளில் அவைகளை அங்கு பிஷப்பை மிகவும் சொல்லுன்னா அழுத்தத்திற்கு, மன அழுத்தத்துக்கு உண்டு பண்ணாரு. அது மட்டுமல்ல, சிஎஸ்ஐ பாஸ்டர்கள் 12 பாஸ்டர்களை அங்கி நீக்கம் செய்வது, அதாவது தகுதி நீக்கம் செய்து சர்ச்சுக்குள்ளேயும் வெளியேயும் பிரார்த்தனை செய்ய விடாம, ஜெபம் பண்ண முடியாம தடுத்திருக்கிறாரு. அப்படி சிஎஸ்ஐ இந்த மாதிரி துரோகங்களை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சிஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் பர்மிஷன் வர விடாம தடுத்து நிறுத்தி இருக்கிறது இந்த காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தான். ஏன்னா காரக்கோணம் மெடிக்கல் காலேஜ்ல அவர் பங்குதாரர். அந்த கேரளால உள்ள மெடிக்கல் காலேஜுக்கு இங்க சப் சென்டர் 7 சப் சென்டர் போடுறதுக்கு அவர் முயற்சி இருக்கிறார். அப்ப காரக்கோணம் மெடிக்கல் காலேஜ் கேரளால அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு ஏற்பாடு, இங்க இருந்து நம்ம பிள்ளைங்களை அங்க கொண்டு போய் படிக்க வைக்கிறதுக்கு. இங்க சிஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் வந்தா நம்ம பிள்ளைங்க இங்க படிப்பாங்க, கன்னியாகுமரி மாவட்ட பிள்ளைங்க. அதே சிஎஸ்ஐ மெடிக்கல் சென்டரோட சப் சென்டர்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்கும். ஆனா காரக்கோணம் மெடிக்கல் காலேஜோட சப் சென்டர் 7 சப் சென்டருக்கு வெட்டுமணியில கூட 20 சென்டர் இடம் பார்த்திருக்கிறாரு இந்த காங்கிரஸ் வேட்பாளர். அப்ப சிஎஸ்ஐ நிர்வாகத்திற்கும் இவர் எதிராக இருக்கிறாரு. அதுதான் உண்மை. சிஎஸ்ஐ நிர்வாகமும் இவருக்கு ஆதரிக்க கூடாது. இவரோட செயல்பாடுகள் எல்லாமே இங்க இருக்கிற கனிம வளங்களை சுரண்டி கொண்டு போறது, அதையெல்லாம் அங்க வியாபாரம் செய்யறது தான் அவரோட வேலை. இதுவரைக்கும் அதான் செஞ்சுட்டு இருக்காரு. அதே கனிம வளங்கள் இங்க ஒரு எம்எல்ஏ ஆயிட்டா இன்னும் வசதியா சுரண்டலாம் பாருங்க. அதுதான் அவங்களுடைய ஐடியா. அந்த அளவுல இன்னைக்கு இது போன்ற வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணடித்து விடக் கூடாது. சிறுபான்மைக்கு எதிரானவர்கள், நம் வளங்களை சுரண்டி கொண்டு போய் வியாபாரம் செய்பவர்கள் என்ற குற்ற பின்னணி உள்ளவர்கள் என்ற அடிப்படை இவர்களுக்கெல்லாம் இருக்குது. தமிழ் முத பேச தெரியாது. தமிழ் பேசணும்ல, தமிழ்நாட்டில இருக்கிறோம். தமிழ் பேசணுமா வேண்டாமா? கட்டாயமா தமிழ் பேசணும். தமிழ்ல எழுத படிக்க தெரியணும். அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட வேட்பாளரை கொண்டாந்து காங்கிரஸ் கட்சி ஆளே கிடைக்கல பாருங்க. ஜோதிமணி எம்பி அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொன்னாங்க? வியாபாரம்
செய்யப்படுகிறது, தொகுதிகள் விற்கப்படுகிறது காங்கிரஸில் சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. எந்த தொகுதி விற்கப்பட்டிருக்கு? விளவங்கோடு தொகுதி தான் காங்கிரஸ்ல விற்பனையா இருக்கு. அந்த அளவுல விளவங்கோடு தொகுதியை விற்பனை பண்ணி இன்னைக்கு ஒரு வியாபாரி வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நபர்களுக்கு வாக்குகள் வீணடிக்கப்படக்கூடாது. அதே போல களத்தில் ஆட்சிக்கு வர முடியாத கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் வாக்களித்து பிரயோஜனம் இல்லை. ஆகையால் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் உங்கள் சகோதரி விஜயதரணிக்கு, உங்களுக்காக உழைக்கக்கூடியவள், உங்கள் தொகுதியின், நம்முடைய விளவங்கோடு தொகுதியின் வளர்ச்சி பணிகள் 1000 கோடிக்கு மேல் பெற்று அதையெல்லாம் இங்கு கொண்டு வந்து அனைத்து அரசு திட்டங்கள், தனியார் திட்டங்கள் என்று, வேலை வாய்ப்புகள் என்று பல விஷயங்களை இங்கு உருவாக்கி இருக்கிறேன் 13 ஆண்டு காலம் உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக. ஆகையால் வளர்ச்சி பணிகள் தொடரவும், பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணவும் நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் அளித்து உங்கள் சகோதரி விஜயதரணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அண்ணன் சரத்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். தொகுதிக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய குரல் வளம் சிறப்பாக இல்லை. காரணம், தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதால் குரல் வளம் சிறப்பாக இல்லாவிட்டாலும் கருத்துக்கள் சிறப்பாக இருக்கும். எதற்காக தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்க விரும்புகிறேன். விளவங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட மார்த்தாண்டம் தொகுதி வாழ் வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வியாபார குடிமக்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, புகைப்பட நிபுணர்களே, பத்திரிகை சகோதரர்களே, காவல்துறை சகோதரர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகளே, தோழமை கட்சியின் தோழர்களே, செல்போன் பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செல்போன் பிரியர்கள் எதுக்கு சொல்றேன்னா, தற்போது நாங்கள் இங்கு இருக்கிறோம் என்ற செய்தி நாளைக்கு பத்திரிகையில் வரதுக்கு முன்னாடி, இன்று தொலைக்காட்சியில் லைவாக போவதற்கு முன்னாடி உங்க சொந்தக்காரங்க உலகத்தில் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த மொபைல் போன் மூலமா நீங்க சொல்லிடுவீங்க. ஆக நீங்க மிகவும் முக்கியம் வாய்ந்தவர்கள். நீங்களே ஒரு பத்திரிகையாளராகத்தான் இருக்கிறீர்கள். அன்பு சகோதரி விஜயதாரணி அவர்கள் அரசியலுக்கு புதியவர் அல்ல. 3 முறை சட்டமன்ற உறுப்பினர். இந்த தொகுதிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அறிவு, ஆற்றல், திறமை, வழக்குரைஞர், படித்தவர், பண்புள்ளவர், சிறந்த குடும்பத்திலிருந்து வந்த சகோதரி அவர்கள் உங்களுக்காக தொடர்ந்து உழைக்க, இந்த மக்களுக்காக விளவங்கோடை இங்குள்ள பிரச்சனைகள்லாம் அறிந்து அவங்க பேசுறத நான் பின்னாடி கேட்டுட்டு இருந்தேன். இங்க மட்டும் இல்ல, சட்டமன்றத்திலே கேட்டிருக்கேன். நான் இந்த சகோதரிடம் சொன்னேன், இங்கு உள்ள மக்களை பற்றி அதிகம் தெரிந்த நீங்கள் நான் இருக்கும்போது அவர்களிடம் பேசிய பிறகு நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். அவங்க பேசுறதை கேட்டீங்க. எதிர்த்து நிற்கின்ற காங்கிரஸ் வேட்பாளரை பற்றி தமிழ்ல சொல்லணும்னா, கொலோக்கியல் தமிழ்ல சொல்லணும்னா புட்டு புட்டு வச்சாங்க. ஒரு குற்றவாளியாக இருப்பவரை, குற்றவாளியாக நிரூபிக்கப்பட இருக்கிறவரை இந்த தொகுதியின் வேட்பாளராக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. அது அப்படித்தான் இருக்கும். அந்த காங்கிரசின் தலைவராக இருந்து இப்ப தலைவராக இல்லாம ஊரெல்லாம் சுத்திட்டு வருகிற அன்பு சகோதரர் ராகுல் காந்தி ஒரு தேசத்துக்கு துரோகம் விளைவிக்கும் அளவிலே வெளிநாடுகளில் செல்லும் போது பேசக்கூடியவர். நல்லா புரிச்சுக்கணும். ஆக அன்பேட்ரியாட்டிக் ஹியூமன் பீயிங் இன் இந்தியா அப்படின்னு சொன்னா அது ராகுல் காந்தி தான். ஆக அந்த கட்சியின் வேட்பாளர் இவ்வளவு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சகோதரி சொல்லும் போது வருத்தமாக இருக்கிறது. இவரையா உங்கள் வேட்பாளராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, சிறந்த செயல்பாடு கொண்ட விஜயதாரணி அவர்கள் மக்கள் சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பதவி ஆசை இல்லாமல்
செய்கின்ற பணியில் சிறந்து விளங்க வேண்டும், விளைவுகள் தொகுதி சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்கின்ற மனப்பான்மை கொண்டவர் என்பதை முதல் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பேசுகின்ற கருத்து ஒரு சில கருத்துக்கள் தான். எதற்காக இந்த ஆட்சி மாற்றம், தமிழகத்தின் ஆட்சி எதற்காக மாற வேண்டும் என்பதை உணர வேண்டும். முதலில் ஆட்சி மாற்றம் எதற்காக? ஊழல் தலைவரித்து ஆடுகிறது. இது நாம் கூட சொல்லல, அந்த தேமுதிகவின் தலைவியாக இருக்கின்ற என் அன்பு சகோதரர் விஜயகாந்தின் மனைவி அவர்கள் அவங்க சொல்றாங்க, முதலமைச்சரை வச்சுக்கிட்டு கமலஹாசனை வச்சுக்கிட்டு என்ன பெருசா தப்பு பண்ணிட்டாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க, வன்முறை பண்ணிருக்காங்க, கஞ்சா அதிகமா விற்பனை ஆகுது, இதை தவிர வேற என்ன பண்ணிட்டாங்க, இதை தவிர வேற என்ன பண்ணிருக்கணும், வேற என்ன பண்ணணும்? ஊழல் பெருத்திருக்கிறது. சாதாரண பள்ளிக்கு போகின்ற சிறுவன் கஞ்சா வச்சிருக்கான் பாக்கெட்ல, வருத்தமாக இருக்கிறது. போதைக்கு அடிமையாகிறார்கள், அப்பனுக்கு அடிமையாகிறார்கள். ஏதோ ஒரு சிறு நாகம் இருக்கிறதா, நாக்கில் லைட்டா அப்படி கடிக்குமா, 9 மணி நேரம் போதை இருக்குமா. ஆக இந்த போதையினால் ஏற்படுகின்ற சீரழிவு, பாலியல் பலாத்காரங்கள், 8000 கொலை நடந்திருக்கு இந்த ஆண்டுல, 2000 கற்பழிப்பு நடந்திருக்கிறது. 5 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு அவல நிலை இந்த தமிழகத்திற்கு. மகளிருக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? பாதுகாப்பு இல்ல. அது மட்டுமல்ல, வளர்ச்சி ஏதும் நடந்திருக்கா தமிழகத்தில்? ஏதாச்சும் உடனே சொல்லுங்க பார்க்கலாம். அனைத்தும் மத்திய ஆட்சியில் இருக்கின்ற உலகத்தின் உன்னத தலைவராம் மோடிஜி அவர்களின் திட்டங்கள் தமிழகத்திற்கு வருகை தந்ததினால் அந்த வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. என்ன கேட்டாலும் நிதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் இங்க வச்சிருக்கேன். தமிழகத்தில் நிதி இல்லைன்னு சொல்லுவார். தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சார். ஏன்னா நிதி இல்லை. 17 ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய மாட்டேன், ஏன்னா நிதி இல்லை. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க மாட்டேன், ஏன்? நிதி இல்லை. செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய மாட்டேன், ஏன்? நிதி இல்லை. புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்ய மாட்டேன், ஏன்? நிதி இல்லை. மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு, புதிய நியமனம் செய்ய மாட்டேன், நிதி இல்லை. இப்படியே சொல்லிட்டு போலாம். நிதி இல்லை என்று சொல்கிறீர்களே. கடந்த 11 ஆண்டுகள் மோடிஜி அவர்கள் 11 லட்சம் கோடி தமிழகத்தை தந்திருக்கிறார்கள். எவ்வளவு கோடி? 11 லட்சம் கோடி. எதற்காக? வளர்ச்சி திட்டங்களுக்காக. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மட்டும் 72,000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வந்தே பாரத் ரயில் 16 ஓடுது தமிழகத்திலிருந்து. ஜல்ஜீவன் திட்டம் நேரடியாக மகளிர் பயன்பாட்டிற்காக அதிக தூரம் நடந்து சென்று குழாய்க்கு சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டும் என்று எண்ணி அவர் உபாதையை தவிர்ப்பதற்காக ஜல்ஜீவன் திட்டம், வீட்டுக்கு வெளியே குழாய், அதையும் சேதப்படுத்தினாங்க. ஆக இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் தமிழகத்தினுடைய கடனை 5 கோடி அதிகரித்திருக்க. இந்த 5 கோடி கடன் நீங்கள் எப்படி உருவாச்சு? ஏற்கனவே இந்த 5 கோடி சேர்க்கும் போது 10.71 லட்சம், 5 லட்சம் கோடி மன்னிக்கிறோம். ஆக 10.71 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது சொன்னால் நிதி இல்லைன்னு சொன்னீங்களே. இந்த அதிகமான 5 லட்சம் கோடி கடனை எங்கு செலவிட்டீர்கள்? ஒரு தொழில் நடத்தீங்கன்னா அந்த தொழிலை மேலும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் வங்கியில போய் கடன் வாங்குவீங்க, இல்லாட்டி யார்கிட்ட கடன் வாங்கி அந்த தொழிலை சிறப்பாக நடத்த வேண்டும். பிறகு அந்த கடனை திருப்பி தர வேண்டும், லாபம் ஈட்ட வேண்டும் என்பது கடனின் அடிப்படையா இருக்கணும். அப்ப 5 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன செஞ்சீங்க யாருக்கும் தெரியாது. ஆக தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் நீங்கள் எடுத்துச் செல்லவில்லை. ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஊழல் தந்த அமைச்சர்கள் சிறை செல்வார்கள், மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் அமைச்சராக தான் இருப்பாங்க. ஆக சிந்தித்து பார்க்க வேண்டிய அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழகம் எதை நோக்கி செல்கிறது? இங்கு அன்பு சகோதரி பேசுகிறே சொன்னாங்க, இன்னைக்கு மார்த்தட்டி கொண்டிருக்கிறார்கள். மகளிர் மசோதாவை தோற்கடித்து விட்டோம்ன்றீங்க. அப்ப உங்களுக்கு பெருமையா? இங்க பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள், பெண் வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் அதிகமான இடங்களிலே அதிகமா இருக்காங்க. அதிக தொகுதியிலே வாக்காளர்கள் பெண்கள் அதிகமா இருக்காங்க. அவர்களுக்கு சம உரிமை கொடுக்கலாம் என்று நினைத்து 33% மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று
மத்தியில் எடுத்த முயற்சியை இவர்கள் நாங்கள் தோற்கடித்து விட்டோன்றாங்க. 1996ஆம் ஆண்டு எஸ். தேவேகவுடா ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டு 1998 2003 வரை அன்பு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்ததை முறியடித்து, அந்த ஆட்சி காலத்திலேயும் அதை முறியடித்து, பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலே 2004 2014 ராஜ்யசபா மேலவையிலே இந்த மசோதாவை அவங்க தாக்கல் செய்யறாங்க. யாரு? காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்கிறார்கள். இந்த மசோதாவை தாக்கல் செய்து மேலவையிலே ராஜ்யசபால நிறைவேற்றப்பட்டவுடன் பெரிய செய்தி போட்டாங்க. கரகோஷம் ராஜ்யசபால கதை தட்டுறாங்க, மேதியை தட்டுறாங்க. சோனியா காந்தி அம்மையாருக்கு புகைப்படம் எடுத்து பெருமை சேர்த்துக் கொண்டார்கள். ஆனா என்னாச்சு? அதை கீழே லோக்சபாக்கு போகும்போது கீழ் சபையிலே அது நிறைவேறவில்லை. காரணம், அவர்கள் பதவி ஆசை இருந்து தன் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், காங்கிரஸ் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அதை நிறைவேற்றவில்லை என்பதுதான் உண்மை. அதை மோடிஜி அவர்கள் மீண்டும் மகளிருக்கு நாம் உரிமை தர வேண்டும், அவர்கள் வாழ்வாதார அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் உயர்ந்த பதவிகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே 50% மக்கள் மகளிர் பாரத தேசத்தில், அவங்களுக்கு 33% ஒதுக்கீடு. எதுல? பாராளுமன்ற சட்டமன்றத்தில் தான் ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்றது என்ன தவறு? அதை முறியடித்தது உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி? இது ஒரு தொடக்கம். இது நிச்சயமாக வெற்றி பெறும். உலகத்திலே உன்னதமான தலைவர் என்று சொல்லும் போது அவர் சாதாரண மனிதர் கிடையாதுங்க. 3 முறை முதலமைச்சர், 3வது முறை பாரத பிரதமர். சாதாரண மனிதர் கிடையாது. தன் உடல், ஆவி, உயிர் அனைத்தையும் மக்களுக்காக அவர் செலவிட்டு இருக்கார். 3 மணி நேரம் தூங்குறாங்க, 2 மணி நேரம் தூங்குறாங்க, தொடர்ந்து வேலை செய்யறார். கொரோனா காலகட்டத்தில் செய்த பணியை உலகம் போற்றி இருக்கிறது. தடுப்பூசியை உலகத்திற்கு தந்து உயிர் காத்தவர் யார்? மோடிஜி அவர்கள். சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டும். ஏளனம் செய்கிறார் ராகுல் காந்தி. நீங்க அவருக்கு கால் தூசிக்கு பெற மாட்டீங்க. ராகுல் காந்தி அவர்களே, என்ன செஞ்சிருக்கீங்க? பாரத தேசத்தை வளர்ச்சி பாதை எடுத்து செல்வதற்கு நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள்? ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார் அவர். பாப்பா நியூகினியில் ஒரு தீவு இருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு மேல. பாப்பா நியூகினியில PAPUA போய் பார்த்தீங்கன்னா அங்க பிரதமர் செல்கிறார், மோடிஜி. அந்த பிரதமர், பாப்பா நியூகினியோட பிரதமர் மோடிஜியின் காலில் விழுந்து வணங்கி சொல்கிறார், என் நாட்டு மக்களை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் என்று. உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் எந்த உச்சி மாநாட்டுக்கு சென்றாலும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஏன்? அவர் மீது உள்ள நம்பிக்கை, அவர் மீது உள்ள மரியாதை. அப்படிப்பட்ட தலைவர். அவங்களுக்கு தெரியும் இது பாராளுமன்றத்தில் இந்த மசோதா வெற்றி பெறுமா பெறாதா, அதற்கு பெரும்பான்மை கிடைக்குமான்னு தெரியும். அவங்களுக்கு கிடைக்காது. 543 பேர் இருந்தாலும் 361 தேவை. ஆனாலும் மகளிருக்கு அவர் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற இடத்துல இதை கொண்டு போய் அவங்கள நிச்சயமாக வாக்களிக்க வைத்து விடலாம். அவர்களுக்கு இது மகளிருக்காக என்பதை உணர்த்தலாம் நினைச்சவரை நீங்க தடை பண்ணிருக்கீங்க. இது வெற்றி பெறும். அந்த மகளிர் உரிமை காக்கப்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் இங்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். ஆகவேதான் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கப்பட்டு அன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட டபுள் இன்ஜின் என்று மோடிஜி சொல்கிறார்கள். இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு மத்திய மாநில உறவுகள் மேலும் வலுத்து சிறந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அனைத்து இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இங்கே அன்பு சகோதரி, படித்தவர், பண்புள்ளவர், சேவை மனப்பான்மை உள்ள வழக்கறிஞர், பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்த அன்பு சகோதரி அவர்களுக்கு தாமரை சிறந்து வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு தாங்களுடன் கேட்டுக்கொண்டு சிரம் தாழ்த்தி வேண்டி பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகின்றேன். சிறப்பான வரவேற்பு நல்கிய அனைத்து சகோதரர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியின் சகோதரர்களுக்கும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகளுக்கும், தோழமைச்சை தோழர்களுக்கும், பத்திரிகை சகோதரர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் விடைபெறி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.